சிந்து பைரவி சீரியல்ல சிந்து வேணும்னே சுவாதி மேல இடிக்கிற மாதிரி வந்து பைக்கை பிரேக் பிடிச்சிடுறாங்க. இருந்தாலும் சுவாதி பயந்து போய் கீழே தாண்டி குதிச்சு காலில் அடிபட்டு நடக்க முடியாத சூழ்நிலை. அதுக்கப்புறம் என்ன, ஆட்டோவில் தூக்கி போட்டுக்கிட்டு தான் சுவாதியை வீட்டுக்கு அழைச்சிக்கிட்டு போறாங்க. இப்ப வீட்டுக்கு போன உடனே சுவாதி வந்து ரோட்ல ஸ்லிப் ஆகி விழுந்துட்டேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இப்ப சிவா நாளைக்கு காலையிலேயே மெடிக்கல் கேம்புக்கு போறாப்புல இல்லையா, அதுக்கு சுவாத்தியால போக முடியாது. ஏன்னா 2 நாள் கம்ப்ளீட்டா கால அசைக்காம ரெஸ்ட் எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை. இப்ப நம்ம சிந்து வந்து பாத்தீங்கன்னா ரூம்ல இருக்கும்போது சிவா வந்து நாளைக்கு என் கூட நீ தான் மெடிக்கல் கேம்ப் வர அப்படின்னு சொன்ன உடனே நம்ம சிந்துவுக்கு ரொம்ப சந்தோஷம். அதே டைம்ல இந்த சுவாதி சிவா இல்லாத டைம்ல அன்னபூர்ணி கிட்ட இந்த சிந்து தான் வேணும்னே என் மேல பைக்கை விடுற மாதிரி வேகமா வந்தா, அதனால தான் நான் ஸ்லிப் ஆகி கீழே விழுந்துட்டேன் அப்படின்னு போட்டு கொடுத்துட்றாங்க. அதுக்கப்புறம் என்ன, அன்னபூர்ணி சிந்துவை கூப்பிட்டு திட்டுன்னு திட்டுறாங்க. சிந்துவும் சும்மா இல்லை, என் வழியில குறுக்கால வந்தா நான் அப்படிதான் பண்ணுவேன், என் வழியில குறுக்கால வர வேணாம்னு சொல்லுங்க அப்படின்னு சுவாத்தியை மிரட்டுற மாதிரி அன்னபூர்ணி கிட்ட சொல்ல, அன்னபூர்ணிக்கு என்ன சிந்து இப்படி சொன்னா என்னத்துக்காக இப்படி சொல்றான்னு புரியாதா என்ன, கூடிய சீக்கிரமே கோர்ட்டு கொடுத்த டைம் முடிஞ்ச உடனே சிவாவே உன் கழுத்துல இருக்கிற தாலியை கழட்டுவாப்ல, அதுக்கப்புறம் சுவாதி கழுத்துல நான் சிவாவை தாலி கட்ட வைப்பேன் அப்படின்னு சவால் விட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த பக்கம் சுவாதி நடக்க முடியாம தன்னோட ரூமுக்கு போகும் பொழுது நம்ம ஆறுமுகம் தான் கைத்தாங்களா கொண்டு போய் ரூம்ல விடுறாப்புல. இதை பார்த்து நம்ம பைரவி கொஞ்சம் கோவப்படுறாங்க. இருந்தாலும் அதிகமா வெளிக்காட்டிக்கவே இல்லை. இந்த பக்கம் நைட் டைம்ல நம்ம சிவா கிளம்புறாப்புல. நம்ம சிந்துவை யாருக்கும் தெரியாம கோயிலுக்கு வந்துடு, அங்க வந்து நம்ம பிக்கப் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாப்புல. சிந்து பயங்கர சந்தோஷத்துல இருக்கிறாங்க. ஸோ அப்கமிங்ல என்னெல்லாம் நடக்க போகுது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம்.